இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போங்க. நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே 50% ரெக்கவரிங்க. நம்ம சொன்ன ரெசிஸ்டன்ஸ்க்கு தான் இப்போ வந்திருக்கு. லாய் டைம் ஃப்ரேமில் நேற்று சொல்லியிருந்தோம்லங்க, இந்த லெவலில் நான் கூட பை பண்ணியிருக்கேன், இந்த லெவலில் வரும் தான் பை பண்ணணும் அப்படின்னு. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் தாங்க வந்திருக்கு. ஸோ 50% ரெக்கவரி மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது கன்ஃபர்மேஷன் வந்து நாளைக்கு தாங்க நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி வந்து குளோபல் மார்க்கெட்டில் நியூஸ் இருக்குது. ஸோ நியூஸ் பேஸில் ஃபியூச்சர்ஸ் இறங்குனா திரும்ப நாளைக்கு கேப் டவுன் ஆயிரும். ஸோ அந்த யூஎஸ் மார்க்கெட் நல்லா அப் சைடு போச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா கேப் அப் ஆகும். அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு இருந்த ஜோனுங்க 200. ஸோ இப்போ வந்து அது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது. இதை வந்து கேப் அப்லேயே பிரேக் பண்ணிட்டோன்னா மார்க்கெட் நல்லா பறந்துருங்க. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் அதாங்க. நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் ரீஜியனில் தாங்க இருக்குது. ஸோ இதுக்கு கீழே வந்துச்சுன்னா அப்புறம் அதுக்கு அடுத்த சப்போர்ட் இதுதாங்க, இந்த ரேஞ்சு தாங்க சப்போர்ட் வரும். 21,500ங்க, இந்த ரேஞ்சு தான் வரும். இந்த ட்ரெண்ட் இருக்குது பார்த்திங்களா, இந்த ப்ரைமரி ட்ரெண்டு, இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இங்கே வரப்போ இந்த ரேஞ்சுக்கு வந்துடும். இந்த ரேஞ்சு கிட்டத்தட்ட வந்துடுங்க, பார்ப்போம். ஆனால் கீழே வர்ற மாதிரி தெரிலங்க. ஸோ அது எந்த சைடு வந்தாலும் பார்த்துக்கலாம். பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 4 பொசிஷன். அதில் நிஃப்டியில் வந்து 4 எக்ஸிட் ஆகிட்டேங்க. இந்த லெவல் வந்து வந்த உடனே நல்லா காஸ்ட்டு கொடுத்துட்டு எக்ஸிட் ஆகிட்டேன். இந்த லெவலில் தான் நேற்று வாங்கியிருந்தேன். ஸோ இந்த லெவல் வந்தோடனே எனக்கு காஸ்ட்டு வந்துச்சு. ஏன்னா நான் மந்த்லி எக்ஸ்பெரி தாங்க போட்டிருந்தேன். எனக்கு வந்து ப்ரீமியம் ஹண்டிங் கிடையாது. ஏன்னா அது வந்து 28 தான் முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ப்ரீமியம் ஹண்டிங் இருந்துச்சுங்க. ஒரு 20-25 பாயிண்ட் தான் ஹண்டிங் இருந்துச்சு. ஸோ திரும்ப இந்த ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்துச்சு பார்த்திங்களா, இதில் ப்ரீமியம் அந்த 25 பாயிண்டில் ஒரு 10 பாயிண்ட் கொஞ்சம் சல்லுன்னு வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆயிடுச்சுங்க. ஸோ அப்போ வந்து 15 பாயிண்ட் ஹண்டிங்கில் இருந்துச்சு. அந்த காஸ்ட்டுக்கு அடிச்சிச்சுங்க. இந்த லெவல் வரும்போதெல்லாம் அடிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறமும் என்னது அடித்ததுக்கப்புறமும் ஒரு 30 பாயிண்ட் கிட்டத்தட்ட போச்சுங்க. இருந்தாலும் நான் வெளியே வந்துட்டேன். அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னாங்க இந்த லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்க. ஸோ இது வந்து பிரேக் ஆகும், நாளைக்கு பிரேக் ஆகும்னு நினைக்கிறீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைனர் சப்போர்ட்டாக இருக்குங்க. ஒரு ஷார்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் வந்துகிட்டு இருக்குது. ஸோ இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்க. நாளைக்கு பாருங்கள், அப்பர் சைடில் வந்து விக் அதிகமாக இருக்குங்க. ஸோ அதனால் பேங்க் நிஃப்டி வந்து திரும்பினாங்க ஒரே நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த 500 பாயிண்ட்டு அந்த மாதிரிலாம் ஏறுவான். அதனால் கொஞ்சம் பேங்க் நிஃப்டிலாம் வந்து புட் சைட் போகிறத கொஞ்சம் யோசிக்கணும். மேபி பேங்க் நிஃப்டி நாளைக்கு பிரேக் ஆகுவான்னு நினைக்கிறேங்க. ஸோ பார்ப்போம். நாளைக்கெலாம் பிரேக் ஆனான்னா அவனோட லெவல் வந்து இந்த 500 இந்த ரேஞ்சு தாங்க க்ளோசிங் வரும். இந்த ரேஞ்சுக்கு கூட க்ளோசிங் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கீழே லாயல் சைடு பிரேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லைங்க. ஸோ ஏன்னா சப்போர்ட் எடுத்திருக்கான் பாருங்கள் 2 இடத்துலையும். இங்கே மார்னிங்கும் ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கான். மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த 330 அந்த சம்திங்லேயே வந்து பார்த்தோன்னா அந்த 3 to 330 இந்த சம்திங்லேயே சப்போர்ட் எடுத்திருக்கான். ஸோ டபுள் டாப் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ட்ரெண்டும் வந்து பார்த்தோன்னா அப்படியே ஒரு கிராஜுவலாக தாங்க கீழே வந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இந்த மாதிரி ட்ரெண்டாலாம் வரல. ஸோ அப்படியே கரெக்ஷனுக்காக தான் வந்துக்கிட்டு இருக்கான். ஸோ பார்த்துக்கலாங்க. இது ரிலையன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் வந்து டெஸ்டிங்காக வர்றாங்க. ஸோ ரிலையன்ஸ் மேபி இந்த லெவலில் வந்து சப்போர்ட் எடுப்பான்னு நினைக்கிறேங்க. இது வந்து இந்த ஃபிபினாக்கி போட்டிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். $700 கிட்டத்தட்ட சப்போர்ட் இருக்குங்க. அதுக்கப்புறம் விட்டால் அந்த ப்ரீவியஸாக வந்தது தான் 600 தான், 700 600 தான். ஸோ அதுக்கு முன்னாடியே இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குங்க. இந்த சப்போர்ட்டை வந்து 833 வந்து சப்போர்ட் காமிக்குது. ஸோ பார்ப்போங்க என்ன மாதிரி எடுக்கிறான்ட்டு. ஸோ கீழே இங்கே வந்து திரும்பினோன்னா நம்ம ஒரு பையிங் என்ட்ரிக்கு சஜஷன் பண்ணிக்கலாம். நான் கொடுக்குறேங்க, யாராக இருந்தாலும் வாங்குறீங்க வாங்கிக்கலாம். பார்ப்போங்க, அது கீழே வந்தால் வரட்டும். ஹெச்டிஎஃப்சிக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேங்க, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வசந்த காலம் பிறந்துருச்சுன்னு. ஸோ ஹெச்டிஎஃப்சி கீழே தாங்க இருக்குது பேங்க் நிஃப்டி வந்து மேலே கொண்டுட்டு போகிறது. ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்ஷன் ஃபேஸில் தாங்க இருக்கான். பிரேக் அவுட் ஆகிட்டான். ஸோ அப்படியே கரெக்ஷன் பண்ணிகிட்ருக்கான். ஏதாச்சும் ஒரு இன்றைக்கி பார்ப்போங்க. இன்றைக்கி குளோபல் மார்க்கெட் நல்லா இதாச்சுன்னா இது பேங்க் நிஃப்டி வந்து நாளைக்கு நல்ல ஒரு மூவ் கிடைக்கும். யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிக்ஸ்டாக தாங்க இருக்குது. ஸோ அது ஒன்றும் இது கிடையாது, நியூஸ் இருக்கிறதுனால. இவன் வந்து பார்த்தினாங்க திரும்ப ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ண தான் ட்ரை பண்ணுறான். ஸோ பார்ப்போங்க இந்த லெவல் பிரேக் பண்ணுறான் என்னென்னு. 295 300ன்னு வைங்க. விக்ஸை பொறுத்த வரைக்கும் இது நல்லா கூல் டவுன் ஆகிருக்குங்க. ஸோ இந்த ரேஞ்சு பிரேக் அவுட் ஆனாலும் ஆகும் விக்ஸ் யூஎஸ் மார்க்கெட்டில். நம்மளோட விக்ஸும் பார்த்திங்கன்னா அப்படியே பேரே சிங்கிள் ஃபிங் தான் போட்டிருக்கான். ஸோ திரும்ப அந்த 12 ரூபா வருவான்னு நினைக்கிறேங்க.
இந்த ஒரு மூவ் தாங்க எல்லாருமே பேனிக் ஆகிட்டாங்க. நம்ம ஃப்யூச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் ஓப்பன் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஓப்பன் ஆயிடுச்சுங்க 15:45 முடிஞ்சிருக்கு. நான் ஓப்பன் ஆகலைங்க. ஸோ நம்ம ஃப்யூச்சர்ஸ் இன்றைக்கி எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ குளோபல் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி பார்ப்போங்க. எப்படி இருந்தாலுங்க இந்த இதுக்கும் கீழே போகாதுங்க. நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த ரேஞ்சுக்கு கீழே போகாதுங்க. கொஞ்சம் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் வந்து 22,000 கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ பார்ப்போம். அப்போ இதையும் நல்லா பிரேக் ஆகி இந்த லெவல் கீழே பிரேக் ஆச்சுனாங்க, அந்த 850 இந்த ரேஞ்சுக்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஸோ மார்க்கெட் செல்லிங் ட்ரிகர் ஆயிருங்க. ஸோ அதோட மூவ் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப இந்த ரேஞ்சு தாங்க வந்து நிற்கும். ஸோ இந்த ரேஞ்சு வந்து ஒரு மைனர் சப்போர்ட் மாதிரி எடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு கொண்டு வந்துடுவானுங்க. இந்த ஒரு ப்ரைமரி ட்ரெண்ட் வருது பார்த்திங்களா, இந்த ரேஞ்சுக்கு கொண்டு வந்துடுவானுங்க. ஆனால் இதுக்கு சான்ஸ் இல்லைங்க. ஸோ பார்ப்போம் என்ன மாதிரி பண்ணுறான்ட்டு. ஸோ நம்மளுது கிஃப்ட் நிஃப்டி ஓப்பன் பண்ணிட்டான்னுங்க. ஓப்பன் ஆகிடுச்சுங்க. ஸோ ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆகிருக்கு. பார்ப்போங்க எப்படி நடக்குதுன்னு. லைட்டாக கீழே வந்துட்டு மேலே போகிறது தான் வாய்ப்புகள் இருக்குது. எப்படி நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஓகேங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.